கூட டஸ்ட் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளாம் பெரிய கார்ப்பரேட் கிடையாது என்ட்ரன்ஸில் வந்து ஃபேன் வைக்கிறதுக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணேன், இந்த ரேக்குக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு 3 காரு ப்ளைவுட் வாங்கி அதை பாதியாக கட் பண்ணிட்டேன். 3 அடிக்கு வந்து ஃப்ரண்ட் சைடும் 3 அடிக்கு இன்னொரு பக்கம் பேக் சைடும் வச்சு அதை அந்த ரேக்கோட ட்ரில் பண்ணி அட்டாச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பென்னு சில ஐட்டம்லாம் டிஸ்பிளேயில் வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் வந்து அந்த ஸ்டீல் ஹூக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இப்போது அந்த ஸ்டீல் ஹூக்ஸை நானே இந்த ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணிட்டு இப்போ அட்டாச் பண்ணி அதில் அந்த பென் ஐட்டம்ஸ் எல்லாம் டிஸ்பிளேயில் வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இது வந்து நமக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது தேவையில்லாமல் ஏதாச்சும் இந்த ஃபேஸ்புக் பார்க்குறது, அரசியல் பற்றி பார்க்குறது, அதில் கமெண்ட்டு போடுறது, அதில் மனசை படுத்திக்கிறது இது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு உபயோகமான வேலையை நம்ம ஆக்கப்பூர்வமான ஒரு வேலையை செய்யும்போது நமக்கு அந்த வேலையும் செஞ்சு முடிக்கிற ஒரு திருப்தி இருக்குது. மனநலன் பாதிக்காத அளவுக்கு நம்ம வந்து நம்ம லைஃப் ஸ்டைலை அமைச்சிக்கிறதுல இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இந்த பிபி சுகருக்கு நம்மளே இடம் கொடுக்காம நான் இந்த விதத்தில் என்னோடய இதை வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது மூலமாக என்ன ஆகுதுன்னா அந்த ஒர்க் இருக்குது, அந்த மனசு வந்து வேறு எதையும் தேவையில்லாத விஷயங்களை தலையிடாததுனால எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த ஒர்க்கை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட சிந்தனைகள் வலுப்பெறத்துக்கும் ஆரோக்கியமான ஒரு மனநிலையை தக்க வச்சுக்கிறதுக்கும் நம்ம சுறுசுறுப்பாக எப்போவுமே நம்ம வயசாச்சு அப்படின்றது நம்ம நினைப்பில் தான் இருக்குது. அந்த ஒரு நினைப்புக்கு நம்ம ஆட்படாமல் இருக்கணும்னா நம்மளை எப்போவும் ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த 2 ஸ்டீல் ஹூக்கு ஏற்கனவே நான் ஒரு 2-3 அடிச்சிட்டேன். இது இன்றைக்கி தான் இந்த ஸ்டீல் ஹூக் வந்து பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணேன். இப்போது அந்த டிஸ்பிளே ஹேங்கரில் வந்து இதெல்லாம் மாட்டிடுறேன். இந்த ஸ்டீல் அயன் ஸ்கேல் அது, அப்புறமா அந்த ஹாசர் எக்ஸோ பென்னு, இதுவும் அந்த ஃப்ளேயர் வுட்டி பென்னு, பாண்டா பென்னுன்னு கேட்பாங்க அது. அப்புறமா சின்ன பசங்களுக்காக பலூன்ஸு, ஹேண்ட் கர்ச்சீஃபு இதெல்லாம் இருக்குது. அது சும்மா அப்படி டிஸ்பிளேயில் இருக்கும்போது கடைக்கு வர கஸ்டமர்ஸ் அதை பார்ப்பாங்க. சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து அது வாங்கணுன்ற மைண்ட் இருக்காது. கடைக்கு வந்து அதை பார்க்கும்போது தான் அது வேணும் அப்படின்னு சொல்லி தோணும். இதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸை வந்து வாங்க வைக்கிறதுக்கான ஒரு டெக்னிக்கு. அதனால்